இந்த யாழ்ப்பாணம் இன்னிசை விழா வந்து இசை மழையாக மாற்ற போகிறோம். ஏர்போர்ட்லேருந்து நான் வரவேற்கிறேன். 40 ஆண்டு பாடகரான பிறகு முதல் முறையாக தாய்ந்தவி தீப்தி சுரேஷ் பாடல் கார்த்திக். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த காணொலியில் வந்து என்ன விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால், இசையை ரசிக்கக்கூடிய கலைஞர்கள் மற்றது ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் இந்த இடத்துல நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னு சொல்லி பார்த்தோம் என்றால், இந்த மாதம் 23ஆம் திகதி ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி, அதாவது வந்து ஆகஸ்ட் மாதம் 23ஆம் திகதி யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் மாலை 6 மணிக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அந்த இசை நிகழ்ச்சிக்கு வந்து இந்திய கலைஞர்கள் பல பேர் வருகை தர இருக்கின்றார்கள். அதன் ஒரு அங்கமாகத்தான் வந்து இன்றைய தினம் ஒரு பாடகர், பிரபலமான பாடகர் வந்து யாழ்ப்பாணம் வருகை தர இருக்கின்றார். நான் இப்போ எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால், யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நிற்கிறேன். உங்களுக்கு பின்னால் பார்க்கவே தெரியும், ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். இன்றைய தினம் வந்து இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காண்டி இந்திய பின்னணி திரைப்பட பின்னணி பாடகர் மனோ, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மனோ வந்து இன்றைய தினம் வருகை தர இருக்கின்றார். மனோ வந்து பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதாக்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், அண்மையில் வந்து விஜய் டிவி சூப்பர் சிங்கர் போட்டிகளில் வந்து நடுவராக பங்கு பெற்றின மனோ வந்து இன்றைய தினம் வருகை தருகின்றார். அவருடைய வருகை வந்து எப்படி இருக்கின்றது, எப்படி வெல்கம் பண்ணி யாழ்ப்பாணத்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வந்து அவரை கௌரவித்து அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போயினோம் என்று தொடர்பாக வந்து நான் இந்த காணொலி வழியில் உங்களுக்கு காட்டப்போகின்றேன். அதோடு வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லப்போனால், 23ஆம் தேதி இந்த மாதம் மிக பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. இது இலவசமாக டிக்கெட் ஷோவான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், உண்மையில் வந்து இப்படி பெரிய பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியை வந்து இலவசமாக செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதால் வந்து இது டிக்கெட் ஷோவாக தான் இருக்க போகுது. 1500 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய், இப்படி பலதரப்பட்ட தரத்தில் வந்து டிக்கெட்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. உங்களோட வசதிக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டிக்கெட்டுகள் எடுத்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இசை நிகழ்ச்சிக்கு மனோ பாடகரை தாண்டி திரைப்பட பின்னணி பாடகர் கார்த்திக், சைந்தவி, தீப்தி சுரேஷ், இப்படி பலதரப்பட்ட பாடகிகள் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க போகின்றார்கள். அதோடு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பின்னணி இசை கூட வந்து இந்திய கலைஞர்களால் வருகை வழங்க இருக்கின்றார்கள். இப்படி பலதரப்பட்ட கலைஞர்களை ஒருங்கிணைத்து இந்த இசை நிகழ்ச்சி வந்து எதிர்வரும் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் மாலை 6 மணிக்கு யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது. இது தொடர்பான காணொலிகள், பலதரப்பட்ட காணொலிகள் வந்து அடுத்தடுத்து எங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ. இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் வாங்கோ. வணக்கம் யாழ்ப்பாணம். ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போகலாம். அவங்களுக்கெல்லாம் இளைஞர் வணக்கங்க. வணக்கம். ஏர்போர்ட் தான் பார்த்தேன், இன்னும் ஒன்றுமே பார்க்கல. ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ காலம் சின்னது வந்து யாழ்ப்பாணத்துக்கு வாரத்துக்கு? இது 40 ஆண்டு பாடகரான பிறகு முதல் முறையாக இங்கே வந்து ஒரு வாய்ப்பு. நல்லூர் திருவிழா ஒட்டி முருகனுடைய ஆசியுடன் அவருடைய பிளெஸிங்ஸோடு இன்னைக்கு வந்திருக்கேன். அடுத்த வாரம் மாபெரும் இன்னிசை விழா நம்ம மக்களுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கு ப்ரெஸ் மீட்டுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ எல்லோரும் வாங்க, அற்புதமான நிகழ்ச்சி உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கு.
23ஆம் தேதி ஆகஸ்ட். ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் சார் என்னென்னா, இந்த நேரத்தில் எங்களுடைய எஸ்பிபி சார் உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கோம். அவரோட உங்களுக்கு இதுக்கு அந்த இணைந்த அந்த உறவை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை? நீங்கள் மத்தியானம் வரீங்க தானே ப்ரெஸ் மீட்டுக்கு, அங்கே நிறைய பேசுவோம். இல்லை ஒரு சில வார்த்தைகள் இந்த நேரத்தில். எஸ்பிபி இல்லாத சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா? அவர் வந்து அற்புதமான ஒரு கந்தர்வர். அவருடைய வழியில் தான் நாங்கள்லாம் பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஸோ அவருடைய பாடல்களும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கும் கண்டிப்பாக. மற்றது இன்னொரு விடயம், எங்களுடைய முன்னணி நடிகரான ரஜினி கமல் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் எஸ்பிபி சார் தான் முன்னணி பாடகராக இருக்கிறது முந்தி. கண்டிப்பாக இனி ஏதாவது பாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அவர்களோட? இருக்கும். எப்படி அந்த மாதிரி பாடல்கள் வரும்போது கண்டிப்பாக. சார் கமல் ரஜினி கூட நீங்கள் தான் வாய்ஸ் டப் பண்ணீங்க. ஆமாம், தெலுங்கு ஹிந்தி மொழியில் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் நான் பேசுவேன், பாடுவேன். ஸோ அதெல்லாமே மக்களுக்கு தெரியும். நிறைய இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் இளைஞர்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி அற்புதமான பாடல்கள் எல்லாமே ஒரு அற்புதமான வரிசையில் இந்த யாழ்ப்பாணம் இன்னிசை விழா வந்து இசை மழையாக மாற்ற போகிறோம். நல்லூர் திருவிழா ஒட்டி இந்த அற்புதமான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. எல்லோரும் மக்களுக்கு ஏர்போர்ட்லேருந்தே நான் வரவேற்கிறேன். 23ஆம் தேதி ஆகஸ்ட். இந்த மாதம் 23ஆம் தேதி இந்த மாதம் சென்ட்ரல் காலேஜ் மத்திய கல்லூரி கிரவுண்டில் இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது. சாயந்தவி, தீப்தி சுரேஷ், பாடகர் கார்த்திக், அவங்களோட இந்தியன் பேண்ட்ஸ் அவங்களும் பாருங்க, 2 மியூசிஷியன். அப்போ இது ஒரு பெரிய நிகழ்ச்சி. ப்ரைஸஸ் எல்லாம் 1005, 2000, 3000, 4000, 5000 சின்ன ரேட்ஸ் தான் போட்டுருக்குறோம். எங்களோட நோக்கம் வந்து எல்லோரும் வந்து பார்க்கணும் ப்ரோக்ராம். காசை மட்டும் உழைச்சி பெரிய டிக்கெட்டே போடையில 1500, 2000 கூட நம்ம சின்ன டிக்கெட் தானே எங்களுக்கு. அதை வந்து பார்க்குறதுக்காக எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக தான் அந்த டிக்கெட்டை போட்டுனாங்க.